ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதீஷ் சேனல். இன்னைக்கு நான் ரொம்ப செம்மையான ஒரு டாபிக்கோட தாங்க வந்திருக்கேன். என்ன டாபிக் அப்படின்னு பார்க்குறீங்களா? பையர் பெர்சோனா. என்னடா இது பையர் பெர்சோனா அப்படின்னு கேட்கிறீங்களா? ஸோ பையர் பெர்சோனா அப்படின்றது என்ன அப்படின்னா, பையர் பெர்சோனா இஸ் அ கான்செப்ட். இது வந்து ஒரு வகையான கான்செப்ட் அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னப்பா அப்படி பெரிய கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஆடியன்ஸ் யாரு? நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? அப்படின்றத நம்ம ப்ராப்பரா அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்றதுக்கு பேரு தான் பையர் பெர்சோனா அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இந்த பையர் பெர்சோனா ஏன் இவ்ளோ ரொம்ப அவசியமா? அப்படின்ற மாரி என்ட்ட கேட்டீங்கன்னா, இது பிசினஸ பொறுத்தவரைக்கும் ரொம்ப 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 அவசியம். சரி, என்னடா அதுல ரொம்ப அவசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது எந்த ஒரு பர்ட்டிகுலர் பிசினஸும் வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ஒரு மார்க்கெட்டிங் பிளானோ, இல்ல வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோ பிளான் பண்றதுக்கு முன்னாடி செய்யற முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையர் பெர்சோனா தான். எதுக்குப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஆடியன்ஸ ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து ப்ராப்பரா அனலைசிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அத வச்சு உங்களால வந்து ப்ராப்பரா வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணிக்க முடியும். சரி, அப்படி என்னப்பா நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றது அப்படின்ற மாரி கேட்கிறீங்களா? இது இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் லைக் வந்து நீங்க எப்படி வந்து அத உங்க பையர் பெர்சனா வந்து நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்றீங்கன்றத பொறுத்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த பையர் பெர்சனான்றது என்ன அப்படின்னா, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ நீங்க ப்ராப்பரா அனலைசிஸ் பண்றதுக்கான ஒரு அடித்தளமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது நீங்க ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜிஸ் பண்ண போறீங்க. இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜி பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய பையர் பெர்சன் அதாவது உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்றத அனலைசிஸ் பண்ணி, அத வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜிஸ் வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பையர் பெர்சனா சொல்லுவாங்க. சரி, இந்த பையர் பெர்சனா என்னென்னலாம் இருக்கும்? நாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறீங்களா? வச்சிருக்கேங்க அதுக்கும் பதிலு. ஸோ இந்த பையர் பெர்சனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆடியன்ஸ் அதாவது நம்மளுடைய கஸ்டமர் எப்படிலாம் இருக்கணும்? அப்படின்றத எப்படிலாம் இருப்பாங்க? அப்படின்றத நம்ம ப்ராப்பரா அனலைசிஸ் பண்ணுவோம். எப்படியெல்லாம் அனலைசிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட இன்கேஸ் உங்களுக்கு அவங்க நேம் கஸ்டமர் ஆடியன்ஸ் ஒரு இது போட்டுருங்க. லைக் வந்து என்னுடைய ஆடியன்ஸ்க்கு இந்த பேர் தான் அப்படி வைக்க போறேன் அப்படின்ற மாரி வச்சுருங்க. சிலர்லாம் ஐடென்டிக்கல் ஆடியன்ஸ்ன்னு வைப்பாங்க. சில பொட்டன்ஷியல் ஆடியன்ஸ்ன்னு வைப்பாங்க. இந்த மாரி நீங்க ஏதாவது ஒரு நேம் குடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆடியன்ஸோட ஏஜ். ஸோ இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ்க்குள்ள தான் போய் என் ஆடியன்ஸ். இது இந்த பர்ட்டிகுலர் கஸ்டமர், இந்த பர்ட்டிகுலர் கன்சியூமர் தான் என்னோட ப்ராடக்ட்ட வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் வாங்க போறாங்க. அவங்க தான் கன்சியூம் பண்ண போறாங்க. அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, அவங்களோட ஏஜ் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் அவங்க மேலா, ஃபீமேலா அப்படின்றது நம்ம வந்து ப்ராப்பரா வந்து இது பண்ணிக்கணும். இல்ல 2 பேரும் டார்கெட் பண்றேன் அப்படின்னா, 2 பேருக்கும் தனித்தனியா நீங்க இது பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க எந்த லொகேஷன்ல இருப்பாங்க? இப்போ என் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா தமிழ்நாட்ல அதுவும் குறிப்பிட்டு சென்னையில தான் என்னோட ப்ராடக்ட் நல்லா போகும் அப்படின்ற மாரி நான் ஒரு ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நான் பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, சென்னைய தான் நான் டார்கெட் பண்ண முடியும். ஸோ சென்னை ஆடியன்ஸ் தான் என்னுடைய மேஜர் டார்கெட்டிங் ஆடியன்ஸ நான் வைக்கிறேன் அப்படின்ற மாரி ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நீங்க வந்து உங்க பொருளுக்கு ஏத்த மாரி உங்களுடைய லொகேஷனையும், அதே மாரி உங்க பொருளுக்கு ஏத்த மாரி எந்த பர்ட்டிகுலர் ஆடியன்ஸ் அதாவது எந்த ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பொருள வந்து அ வாங்குவாங்க அப்படின்றத நீங்க ப்ரீ டிஃபைன் பண்ணி வைக்கணும். ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இது இப்போ நெறைய பொருள் நீங்க விக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் அதிகமா வாங்குறாங்கன்னு பார்த்து, அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து எந்த இடத்துலருந்து வராங்க? அவங்க ஏஜ் என்ன? அவங்களுக்கு புடிச்சது என்ன? அவங்களுக்கு பிடிக்காதது என்ன? அவங்க எங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க? அவங்க மேரிடா? அன்மேரிடா? சிங்கிளா? அவங்க என்ன படிச்சிருக்காங்க? அவங்க என்ன வேலை செய்றாங்க? அவங்களுடைய இன்கம் லெவல் என்ன? லோ லெவலா? ஹை லெவலா? மீடியம் லெவலா? ஸோ அவங்க என்ன மேஜரா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க? அவங்களுக்கு எதுல எந்த விஷயங்கள்லாம் அதிகமா மோட்டிவேட் பண்ணும்? இந்த மாதிரி ஃபுல் அனலைசிஸ் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ் அதாவது நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பரா அனலைசிஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்டின்னா, இத பேஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் வச்சு நம்மளால ப்ராப்பரா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும்னு நெனைக்கிறீங்களா? முடியாதுன்னு நெனைக்கிறீங்களா? கண்டிப்பா உங்களால வந்து ப்ராப்பரா வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜிஸ் இந்த பர்ட்டிகுலர் இத வச்சு நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலமா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆடியன்ஸ்க்கு இதுதான் கரெக்ட்டா இருக்கும். இதுதான் கரெக்ட்டா இருக்கும். இந்த விஷயம் தான் என்னோட ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. இந்த விஷயம் தான் என் ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க. இங்க என்னுடைய அட்வர்டைஸ்மென்ட் காமிச்சேன். என்னுடைய அட்வர்டைஸ்மென்ட் காமிச்சேன் அப்டின்னா, என் ஆடியன்ஸ் வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து அட்வர்டைஸ்மென்ட் காமிச்சேன்னா கண்டிப்பா அவங்க பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. அப்டின்ற ஒரு கம்ப்ளீட் புரிதல் வந்து நமக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான், நம்மளால பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும். ஸோ, இந்த பையர் பெர்சனா எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட ஒன் கைண்ட் ஆஃப் பில்லர்ன்னே சொல்லலாம். இல்ல ஒன் கைண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் கூட நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ, இது ரொம்ப 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 முக்கியம் பிசினஸ பொறுத்தவரைக்கும். ஸோ,
மறந்துடாதீங்க. இந்த பையர் பெர்சனா நீங்க ப்ராப்பரா எடுக்கல. நீங்க தவறான ஒரு ஆடியன்ஸ டார்கெட் பண்ணி அவங்களுக்கு போய் உங்க பொருள காமிச்சுக்கிட்டே இருந்து, நீங்க சும்மா செலவு பண்றதுக்கு, இதுல உட்கார்ந்து ஒரு 1 ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1 மந்த் டைம் எடுத்து, உங்க கம்ப்ளீட் ஆடியன்ஸ அனலைசிஸ் பண்ணி, நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் என் ஆடியன்ஸ். இவங்களுக்கு தான் என் பொருள காமிக்கணும். இவங்க தான் என் பொருள வாங்க போறாங்கன்றத நீங்க ப்ராப்பரா அனலைசிஸ் பண்ணி வச்சுட்டீங்க. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணி நீங்க சேல் பண்ணீங்க அப்படின்னா, உங்க பிசினஸ ஈஸியா நீங்க சக்சஸ்ஃபுல் ஆக்க முடியும். ஸோ இதுதான் நான் வந்து இந்த வீடியோல சொல்ல வந்த விஷயம். நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சுச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் விட்டுட்டேன் அப்படின்னா, இல்ல நான் ஆட் பண்ணல அப்படின்ற மாரி ஏதாச்சும் விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எனிவேஸ் தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச் அண்ட் தேங்க்ஸ் அ லாட்.